ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புதுமையான டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இந்த டிஃபன் செய்கிறதுக்கு இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இது அரைச்சி புளிக்க வச்ச மாவு தாங்க. இது 1.5 கப் அளவுக்கு இட்லி மாவு கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அதாவது 3 பங்கு அளவுக்கு இட்லி மாவுனா 1 பங்கு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் கூட இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த விழுதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க. நம்ம போட்ட கடலை மாவு, கேரட் துருவல் இதுக்கு தகுந்த அளவுக்கான உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றாமையே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. சப்போஸ் உங்களுடைய இட்லி மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. சாதாரணமாக ரவையில் வந்து டோக்கில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் கொஞ்சம் இட்லி மாவு வச்சு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப புதுமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டால் போதுங்க, ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம். இல்லைனாலும் ஈனோ சால்ட் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டீல் பாத்திரம் கூட எடுத்துக்கலாங்க. இல்லைனா இட்லி தட்டில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கனால எனக்கு இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சுங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேக வைக்கிறப்போ டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை இட்லி தட்டில் ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடுறேங்க. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க இதையும் வேக வைக்க போகிறோம். நம்ம ஒன்றும் தாளிக்கலை, கடைசியாக தான் நம்ம தாளிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம நடுவில் வெந்திருக்கான்றதை பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சைட்லலாம் கொஞ்சமாக கத்தி விட்டு இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கேக் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. இப்போ ஒரு பிளேட் வச்சு நான் அதை திருப்பி போட்டுக்கிறேங்க. நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் பாத்திரத்தில்ன்றனால ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஸ்கொயராக தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை விட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூட ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாறு பிழிஞ்சிக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எலுமிச்சைப்பழ சாறு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எலுமிச்சைப்பழ சாறு மேலே வந்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. ரொம்ப சுவையான இட்லி மாவில் செஞ்ச தோக்கெலாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு.
இந்த டிஃபன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.